மகாபெரிவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன். நான் பரிகாரங்கள் கொடுக்கல. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு நான் சொன்ன பரிகாரங்கள் பலிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பலிக்காமலும் இருக்கலாம். இப்போ பலிக்காமல் இருக்கிறவங்கள நம்ம அப்படியே விடக்கூடாது இல்லைங்களா? அவங்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ அவங்களுக்கு பலிக்கலைன்னா என்ன காரணமாக இருக்கும்? அவங்களுடைய மனநிலை முதல்ல சரியில்லாமல் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு மனநிலையில் அவங்க அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பலிக்காது. அப்போது அவங்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். நான் ஒரு காலேஜில் MBA டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். அடுத்து நான் ஒரு யூடியூபர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து ஆஸ்ட்ராலஜா, அடுத்து ரேக்கி ஹீலர். நான் ரேக்கி ஹீலருக்கு, ஆஸ்ட்ராலஜிக்கு, அடுத்து எல்லாத்துக்குமே நான் பணம் கட்டி தான் படித்தேன். அப்புறம் லைஃப் கோச்சுக்கும் நான் ட்ரைனிங் போனேன். அடுத்து ஃப்ளார் மெடிசன் ப்ராக்டிஷ்னர். நான் அடுத்து சைக்காலஜிஸ்ட். எல்லாத்தையும் கலந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு திறமையை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் சரி, நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களும் சரி, எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் இந்த 3 நாள் ஒர்க் ஷாப்பில் நான் கொடுக்க போகிறது. ஆரம்பிக்கிற நாளே பார்த்திங்கன்னா அம்சமான நாள், February 1 தைப்பூசத்தன்னைக்கு ஈவினிங் தான். 7லேருந்து 8 1 மணி நேரம், 3 நாள். என்னென்னலாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய பலன்களை சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு மனம் ஆரோக்கியமாக இருக்கும், பண வரவு இருக்கும், விரயங்கள் தடுக்கப்படும். பணம் வந்துச்சுனாலே உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அடைய ஆரம்பிக்கும். மனம் நல்லா இருக்குனாலே ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சொத்து இது மேலெல்லாம் ஆசை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே மனப்பிரச்சனையால் வர்றது. அந்த மனப்பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இது எல்லாத்தையுமே நான் படித்ததுலேருந்து, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எல்லாத்தையுமே கலந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே ஆனால் மினிமமாக எல்லாராலையும் பே பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஆஸ்ட்ராலஜிலேருந்து சரி, ரேக்கி ஹீலிங்லேருந்து, லைஃப் கோச்சிலேருந்து நீங்கள் எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது நான் ஒரு மினிமம் சார்ஜ் தான் பண்ண போகிறேன், சரிங்களா? எல்லாராலையுமே கொடுக்க முடியும். நான் பே பண்ண அளவுக்குலாம் நான் யார்ட்டையுமே கேட்க போகிறது கிடையாது. நான் எல்லாருக்கும் அந்த கலைகள் போய் சேரணும், எல்லாருக்குமே அது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மினிமம் சார்ஜ் தான் சார்ஜ் பண்ண போகிறேன். இதில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, பயன்படுத்திக்கிங்க. 3 நாளும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நாடி சுற்றி இருக்கணும். அதாவது நம்மளுடைய மூச்சு காற்று சரியானச்சுனாலே நம்மளுடைய உடல் பிரச்சனைகள் சரியாகும். அப்போ நாடி சுற்றி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். அடுத்து நம்மளுடைய மனம் நல்லா இருக்கணும்னா ஆனாபானா மெடிடேஷன் முக்கியம். அடுத்து நம்மளுடைய சக்ராஸை கை மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. சக்ராஸ் எல்லாமே பிளாக்ல இருந்தாலே நம்மளால் எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கெலாம் என்ன பண்ணணும், என்ன மாதிரி சிம்பிள்ஸ் போடணும், அது எல்லாத்தையுமே சொல்லித்தரப்போகிறேன். இந்த 4 செக்மெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்க ரெடி அப்படின்னா ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாருமே மீட் பண்ணுவோம். நன்றி.